அமித்ஷாவை தூக்கி உள்ளே போடுறாங்க அந்த காலகட்டத்தில். இதே அமலாக்க பிரிவு தூக்கி உள்ளே போடும்பொழுது அங்கேயும் இவர் வந்து எனக்கு நெஞ்சில் ஹாஸ்பிட்டலில் படுத்தவர் தானே. அடிச்சு ரிங்குன்னு சுத்திருச்சான். நிஜமா தாங்க. சிதம்பரம் வெளியே தானே இருக்கு, தூக்கி உள்ளே போடு. சிவகுமாரை தூக்கி உள்ளே போட்டாங்களா போடலையா? உள்ளே போட்டு உள்ளே வச்சு உங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் நின்று எதிர்த்து போராடி இன்னைக்கு துணை முதல்வராகிட்டு இன்னைக்கு டோட்டலாகவே பிஜேபி அடிச்சு வரட்டாப்ல. நாங்கள் ஒரு ஏக்நாத் ஷிண்டேயை உருவாக்குவோம் சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டார். வா நீ நாளைக்கு பிஜேபி கூட வா. வி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் நம்மோட வந்திருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலை பற்றி ஒரு முதல் கேள்வியாக கேட்குறோம். அமித்ஷா சென்னைக்கு வந்தப்போ பவர் கட் ஆச்சு. அப்போ அமித்ஷா வந்தப்போ பவர் கட் பண்ணாரு. இப்போ பார்த்தீங்களா ஃபியூஸே கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொந்தங்கள்லாம் இப்போ மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை மட்டும்தான் பார்க்குறீங்க. நான் இன்னும் ஒருபடி மேலே சில கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். பராக் வருகிறார் அப்படின்னு பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக நம்முடைய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கி மோடிக்கு ஒரு பக்கபலமாக இருப்பவர் அவர் வர்றாரு. வந்ததுமே கூட்டமாக வெளியில் போயிட்டாங்க. இவரை பார்த்ததுமே நீங்கள் பார்த்தீங்களா? எல்லா டிவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கூட்டம் பெறப்பட்டு போயிட்டே இல்லை. அப்படி பார்த்தா எல்லா நிறைய மாநாட்டில் இந்த ஒரு விஷயம் நடந்து தான் இருக்கும். அது குறிப்பாக பிஜேபியில் நடக்கும். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். இப்போ இங்கே நடந்துச்சுல, நட்டா வந்திருந்தார் காரைக்குடிக்கு, அப்போ இதே பிரச்சனை நடந்துச்சு. நீங்கள் மற்ற தலைவர் நடக்காது, சில இடங்கள் மாறுவார்கள், நடந்து போவார்கள். அது ஒரு முக்கிய காரணம். இவனே பார்த்து நம்ம படத்தில் வர வில்லை மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் தெரியாதுங்க. நம்ம ஒரு யதார்த்தத்தை பேசுவோம். இதே ஒரு மோடி வந்தார் கூட அவர் தெரியுது, ஒரு மாள்றா, ஒரு பயங்கரமான நடிகர்ரா, நம்ம கடற்கரை சாலையெல்லாம் பயங்கரமாக நடித்தார் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இவரை பார்த்துமே எதுவும் இந்த பழைய படத்தில் ஒரு வில்லை மாதிரி இருக்குடா அப்படின்னு பரப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. வேலூர் மக்கள் பரப்பிட்டு போயிட்டாங்க. அப்போயே அவர் டென்ஷன் ஆகிட்டார். அது ஒரு பாயிண்ட். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யதார்த்தம் சொல்கிறேன், நான் தப்பாக தான் நீங்கள் திருத்துங்க நெறியாளர். நம்ம எடப்பாடி எப்பயுமே ஊர்ந்து தான் வருவார். அரசியலுக்கு வந்ததே அவர் ஊர்ந்து வந்தவர் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அது மாதிரி ஊர்ந்து வரணுமே, நம்மளை பார்க்கலையே, சந்திக்கலையே, அது ஒரு கடுப்பு. என்னங்கடா அது வருவாங்கன்னு பார்த்தா வரவும் மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா வந்துட்டு போனதுமே செய்தி பரவுது. என்ன செய்தி பரவுதுன்னா, முக்கியமான செய்தி, இருந்தால் இருங்க, கூட்டம் இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்றாங்க. யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மினிஸ்டர் சொல்றாங்க. என்னன்னா, தமிழக பாஜக தலைவரை மாற்றணும், 2 நாள் டைம் தரோம், மாத்துங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் கூட்டணி பற்றி பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. கரெக்டாக பாயிண்ட் சொன்னீங்க. அதே இடத்துல ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, நீ இருந்தார் இல்லைன்னா வெளியே போன்றாரு. அவர் குறிப்பாக தமிழக பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபி அந்த சொல்லாடலை பயன்படுத்துவோம். நீ வேணும் 3 போட்டு பாருங்க. அவர் சொன்னதே பிஜேபி. அவர் அப்போ எப்பயும் பேசுறது அப்படிதான் பேசுவார். நீங்க ஒரு முடிக்கு வர்றீங்களா? இல்லை, அப்படி இல்லை. பிஜேபினா தமிழக பிஜேபின்றது தான் கணக்கு. ரைட். எப்படியோ அவரை வெளியே போங்கன்ட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ தமிழக பிஜேபி தான் கூட்டணி வைக்க போகிற. தமிழக பிஜேபி தானங்க. தமிழக போய் யூபியில் போய் நிற்க போகிறது. இன்னொன்று, மத்திய பிஜேபியில் ஒரு தலைவர்னா மோடி தான். இப்போ தமிழக பாஜக தலைவர்னா அது மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட கணக்கு என்னன்னா, தமிழக பாஜக தலைவரை மாற்றணும். சரி, ரைட்டு. நீ சொல்கிற பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன். ஆனாலும் கூட அவர் சொன்னது உண்மைதானே. இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் ட்ரெண்டிங்காக எல்லா நியூஸ்லையும் வந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை பரவலாக போச்சு. ரைட். நடுவில் பிரச்சனை போச்சு, அப்புறம் சமரசமானாங்க. அப்போ மறுபடியும் அப்போ தான் யோசிக்கிறாரு. மோட்டாபாய் சோட்டாபாய், யார் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் என்னன்னா, அவங்க ரொம்ப பண்ணுறாங்க. இல்லை சார், ரைட், ஓகே. ஏற்கனவே ஒரு துருப்புச்சீட்டு நம்மள்ட்ட இருக்குது. ஏற்கனவே நம்ம ரைடெலாம் விட்டான், அங்கே விட்டான், இங்கே விட்டான். அதுவே ஒரு ரைடில் ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியை இப்போ தூக்கி உள்ளே ஓட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதை கூட எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி அது மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்தையும் போயிடுச்சுங்க. அன்றைக்கி என்னன்னு தெரில. இங்கே மட்டும் இல்லை, நான்லாம் அசோக் நகரில் இருக்கிற அங்கேயும் போயிருந்துச்சு. வடப்பள்ளி அந்த டயத்தில் நிறைய இடங்களில் பரவலாக போயிட்டு தான். அது என்னென்ன பிரச்சனை, மொத்தத்தில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கே பிரச்சனை என்னன்றதை அதை நான் உங்கள் இதிலே நான் விட்டுறேன். ரைட்டா? ஆனால் இப்படி ஆனதுக்காக மட்டுமல்ல, இதெல்லாம் நீ முக்கியமாக மையமாக அரசியலில் ஒரு கூட்டணி என்பது ரொம்ப முக்கியம். நீ இருந்தார் இல்லாட்டினா போ. எங்கள் தலைவர் தொடர்ந்து சொல்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான அமைப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக அந்த அமைப்பு தேவையில்லாமல் பிஜேபி சுமந்து நீங்கள் தோற்று போகிறீங்க அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு செய்திருக்கிறார். ஒருவேளை அதெல்லாம் இப்போ உஷாராயிட்டாலும் தெரியல, இருந்தார் இல்லைன்னா வெளியே போட்டாங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது நல்லா யோசித்து பாருங்களேன். அவர் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறார், ஊழல் செய்திருக்கிறார் என்றால் எப்போ செய்யப்பட்ட ஊழல்? இவர் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது செய்யப்பட்ட ஊழல். ரைட்டா? இதை எப்போ மேலும் பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அதுக்கு டைம் இருக்குது. இன்னும் கோர்ட்டு சில டைம் கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் கரெக்டாக நீ பொருத்தி பார்க்கணும். ஒன்றில் இருந்தால் மற்றொன்று, இன்னொரு இருந்தால் இன்னொன்று. இது உலகியல் நீதி. எல்லாமே சும்மா நடக்காது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சொல்லு, செயல், எல்லாமே ஒரு காரண காரியத்தில் தான் நடக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தூக்கி வாடா அப்படின்னு தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே போகிற எப்படி போகிறான்னு பாருங்க. காலையில் உள்ளே வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அவர் இங்கேயே வாக்கிங் போகிறாப்புல. அதே ஒரு கருப்பு டிஷர்ட் தான் மாட்டுக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே பஸ்ஸில் ஏறி இல்லை ஒரு ஆட்டோவில் பிடிச்சி நேரம் நானே வந்துட்டேன் அப்படின்றாப்புல. அப்போ அவர் தயாராக இருக்கிறார். நீதி விசாரணைக்கு அவர் தயாராக இருக்கிறார். தயாராகி வந்திருக்கிறார். வந்தமே அவர் கூப்பிட்டு வச்சிங்க, வாப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இருக்குன்னு ஏதாவது சொல்லி முடிச்சுட்டு நீ என்கொயரி பண்ணு, ஒரு 10 மணி வரைக்கும் கூட பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் போயிடலாம். போயிட்டு கூட காலையில் வந்து கூட பண்ணலாம். காலையில் வந்து கூட தூக்கி உள்ள வைக்கலாம். யாரும் கேட்க போற தப்புன்னா தப்பு தானே. இல்ல பொதுவாகவே இந்த மாதிரி வந்து சோதனை நடக்கும் பொழுது இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் ஆயிடுச்சு, அது டைம் லிமிட்ல வைக்க மாட்டாங்க. சில 18 மணி, இது 18 மணி நேரம் நடந்திருக்கு, சில இது 24 மணி நேரம் நடந்திருக்கு, 2 நாள் வரைக்கும் நடந்திருக்கு. இதை பிரேக் எடுத்துலாம் போயிட்டு வந்திருக்க மாட்டாங்களே. ஒருவேளை பிரேக் எடுத்தா ஏதோ ஆவணங்கள் வரும் மறைக்கப்படுமோ அப்படின்ற ஒரு ஐயம் கூட அவங்களுக்கு வரும். சரி, அப்ப ஐயம் வருகிறதோ வரவில்லையோ, இது வந்து சாதாரண பிரச்சனை. எதுக்காக வந்தார்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது வந்த நோக்கம் வந்து காரணம் வந்து வெளியில் சொன்ன வந்து அந்த பிரச்சனையாக இருக்கலாம். உள்ளே வந்து அவங்க என்ன ரைடு பண்ணாங்க ஏது பண்ணான்றது இப்போ அவர் வெளியில் வந்ததுன்னு தெரியும். அது டார்ச்சர் பண்ணியிருக்காருங்க. அவருக்கு வந்து நல்லா தானே இருக்க அதே டிஷர்ட்டே மாற்றலை. ஆஸ்பத்திரி தூக்கி போகும்போது அதே டிஷர்ட்டு. பொதுவாக என்ன அர்த்தம்னா அவருக்கு எந்த வகையான வாய்ப்பு கொடுக்கல. நீ போய் குளிச்சுட்டு வா, இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, இல்லை சோறு தின்ட்டு வா, இல்லை மாத்திரை போட்டு வா. ஒருவேளை பிரஷர் கூட இருக்கலாம், சுகர் கூட இருக்கலாம். இப்ப மினிஸ்ட்ரி எல்லாம் நிறைய பேருக்கு எதிர்க்க இருக்கு. ஆனா ரெகுலரா வந்து வாக்கிங் போற ஒரு மனிதர் போற இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப நீங்க சொன்னது வந்து உண்மையிலே நாடகமா இருந்தா, அரசியல்ல பெரிய நாடகம் நடக்குது அங்கங்க, அது அப்படியே ஒரு நாடகமா இருந்திருந்தால். ஏன்னா இதற்கு முன்னால் நல்லா கேட்டுங்க, பழைய வரலாறு. குஜராத்தில் அமித்ஷாவை தூக்கி உள்ளே போடுறாங்க அந்த காலகட்டத்தில். இதே அமலாக்க பிரிவு தூக்கி உள்ளே போடும்பொழுது அங்கேயும் இவர் வந்து எனக்கு நெஞ்சு ஹாஸ்பிட்டலில் படுத்தவர் தானே. நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஓகே அவருக்கு மாதிரி இவருக்கு தான் அப்படி நினச்சா. ஆனால் உண்மையிலே பார்த்தா இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களே. ஆப்ரேஷன் பண்ண சொல்லி இன்னும் கூட ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி அங்கே ரிப்போர்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற தருணத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுவே சொல்லி என்னுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் ஒன்றும் பெரிய தீவிரவாதி இல்லைங்க. இவர் தமிழகத்தில் ஒரு மினிஸ்டர், ஏறக்குறைய 5 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ இவர் எங்கே ஓடி போகக்கூடிய ஆடு இல்லை. இவர் ஒன்றும் மோடி இல்லை எங்கே ஓடி போகிறதுக்கு. மோடினா நீ அந்த மோடி நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது வந்துன்னா நிரவ் மோடி, லலித் மோடி, நிசான் மோடி, அவங்க ஓடி போனாங்க பல கோடியில் எடுத்துக்கிட்டு. ரைட்டா? நீங்க அவனை தேடி போயிருக்கலாம்ல. அமலாக்க பிரிவு என்றால் என்னங்க உங்களுக்கு தெரியாது? அமலாக்க பிரிவு என்றால் என்ன? அது வந்து இந்தியாவுடைய பொருளாதார வீழ்ச்சி வராமல், பொருளாதாரத்தில் சிக்கல் வராமல் இருப்பதற்கு முன்னுணர்ந்து தடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ இத்தனை பேர் நான் சொன்ன அந்த 3 மோடி நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கல்ல. ஏன் நம்ம கர்நாடகாவை சார்ந்த அந்த கிங்ஃபிஷர் ஓனர் ஓடி போயிட்டார்ல. ஏறக்குறை 28 பேர் ஓடி போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. 28 பேர் 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க தேடி போக வேண்டியதானே? அவங்க பிடிச்சி இது பண்ண வேண்டியதானே? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீர்கள்? நல்லா நான் இருக்க தாவூத் இப்ராஹிமை நாங்கள் பிடித்து கொண்டு வருவோம் சொன்னீர்களா சொல்லவில்லையா? கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் ஒழிப்போம் என்று சொன்னீர்களா சொல்லவில்லையா? அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்க நேர போயிட்டு இவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி நீங்க டார்கெட் பண்ணு தப்புன்றங்க. நான் இன்னைக்கு மனித உரிமை கழகம் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? அங்க காதுல தாக்கப்பட்டிருக்கு. நான் தாங்க சொன்னேன் ஒரு டிவில. எனக்கு சோர்ஸ் இருக்கு. வேறு சவுக்கு முக்கியமான பாயிண்ட் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு என்ன கிடைச்சுன்னா, அவர் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அடிச்சு ரிங்கு சுத்திருச்சான். நிஜமா தாங்க. இல்ல ஒரு அமைச்சரை அதிகாரிகள் வந்து இப்படி அடிக்கலாம் முடியுமா? முதல்ல சொல்லுங்க. இல்லங்க, அப்புறம் வீங்கி இருக்கே. இந்த தானா போய் முட்டிக்கிட்டார் அவர் போய் அப்படி அப்படின்னா கூட சொல்லுங்களேன். நான் விவாதிப்போம், நம்ம சோர்ஸ்கிட்ட கேட்போம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவர் பேசியே இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி அமலாக்க பிரிவு நேரடியாக நம்ம அமித்ஷாவுடைய மோடியுடைய கையில் இருக்குங்க. இன்னைக்கு நினைச்சாங்கன்னா யாரையும் தூக்குவாங்க, யாரை வேணாலும் தூக்குவாங்க. இல்லை அது சொல்றேன், வரலாறு சொல்றேன். நான் சொன்னா நான் தவறான ஒரு செய்தியை நான் பதிவு செய்தால் நீங்க வந்து தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு இது இருக்கு. இங்க பாருங்க, இந்தியாவோட மேப் எடுத்துக்கங்க. உத்தரப்பிரதேஷ், குஜராத், இதை தவிர நீங்க எந்த மாநிலத்துக்கு ரைடு விடலை? நீ சொல்லுங்க பிரதர், எந்த மாநிலத்தில் ரைடு? அது ரைடு விடுறது போல எதிர்கட்சியாவே விட்டா என்ன அர்த்தம்? இதே தமிழகத்தில் சிதம்பரம் வீட்டில் ஒரு ஏரி குதிச்சு ரைடு பண்ணாங்களா பண்ணலையா? இப்போ சிதம்பரம் வெளியே தானே இருக்கு, தூக்கி உள்ள போடு. நான் சொல்றது வந்து தப்பு செய்திருந்தால், அவர் குற்றம் செய்திருந்தால் அவர் உள்ளே இருக்கணும். இந்த வெளியில் ஜாலியாக திருறாரு, அவங்க பையனை வெளியே திருறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அமலாக்க பிரிவு என்பது இல்லை இன்கம் டேக்ஸ் என்பது ஒரு மிரட்டுறது தான். நான் சொல்கிறேன், இன்னொரு வரலாறு சொல்கிறேங்க. நேராக அப்படி கர்நாடகா போங்க, அப்படி 1 by 1 போங்க. தமிழ்நாடு தான் நேராக கர்நாடகா போங்க. கர்நாடகாவில் நம்ம அவர் பேர் நான் சிவகுமார் என்று இருக்கிறேன். சிவகுமாரை தூக்கி உள்ளே போட்டாங்களா போடலையா?
உள்ளே போட்டு உள்ளே வச்சு உங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் நின்று எதிர்த்து போராடி இன்னைக்கு துணை முதல்வராகிட்டு இன்னைக்கு டோட்டலாகவே பிஜேபி அடிச்சு வரட்டாப்ல. ரைட்டா? இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் கேள்விக்கு வர்றேன். கரண்டு கட் பண்ணதுக்காக அவர் பிசியை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, நீ கர்நாடகாவில் போய் நீ பண்ண அட்டுழியத்துக்கு நீ உன்னையே அடிச்சு வரட்டி விட்டாங்கல்ல. நம்ம அப்படியும் பார்க்கலாம்ல. அடுத்து வாங்க கர்நாடகாவில் நீ அப்படி சொல்கிறப்பறம் வரலாறு அப்படியே பாம்பே போயிட்டு போங்க, மராட்டிக்கு போங்க. மராட்டியில் சிவசேனா என்ற அமைப்பை துக்குடா வாக்குனது யாருங்க? ஆட்சியில் இருந்தவர்களை அடுத்து கீழே இறக்குனது யாருங்க? அப்படியே அங்கிருந்து இங்கே வாங்க. பீகார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கேயே ரைட்டு தானே. அப்படியே போங்க வெஸ்ட் பெங்கால்ல அந்த அம்மாவுடைய அங்க இருக்கிற எம்பி இன்னும் உள்ள கிடக்கிறாரு. நீ அப்படியே டெல்லி தலைநகரத்துக்கு போங்க. தலைநகரத்தில் இருக்கிற அங்கே துணை முதல்வர் இப்ப ஜெயில கிடக்குறாருங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றேன்னா, இது வந்து இந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இடி ஐடி என்னமோ சிபிஐ ஐடி நீதித்துறை சொல்றேங்க, நீதித்துறை சொல்றேன். இது எல்லாமே நம்ம மோட்டாபாய் சோட்டாபாய்க்கான அடியாட்கள் அவங்க தொலைக்காட்சி மூலமாக குற்றம் சுமத்துது. இல்ல இப்ப இதெல்லாம் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து அவங்களோட சுய இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதான உண்மை. கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பேன். நான் உண்மை சொல்லட்டுமா? சில விஷயம் நாங்கள் உண்மை சொல்லுவோம் விடுதலை சிறுத்தைகள். அதில் எங்களுக்கு பயமே இல்லை. கூட்டம் இருந்தாலும் இவரை எப்படியா கூப்பிட்டு வந்து ஏற்கனவே சொல்லிக்காரு அண்ணாமலை, நான் இருக்கா, நாங்கள் ஒரு ஏக்நாத் சிண்டையை உருவாக்குவோம் சொன்னாரா சொல்லலையா? ரெக்கார்டு இருக்கு. நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு செய்தியாளராக இருந்தீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவரே சொன்ன டைலாக்ங்க, நான் சொல்லலைங்க, சங்கத்தமிழ் சொல்லலைங்க. நாங்கள் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆளை உருவாக்குவோம் அங்கே இதில் மராட்டியில் உருவாக்குனதை போலவே. அப்போ அவருக்கு இவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதான் உண்மைங்க. நான் சொல்கிறது 100% உண்மை. இவரை கூப்பிட்டு பேசி, ஏன்னா அவருக்கு வந்து நான் கூட்டணியில் இருந்தாலும் உண்மை சொல்லணும்ல. அவர் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், அதுக்கடுத்து அங்கே தினகரண்ட போனவர், உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துட்டார். வா நீ நாளைக்கு பிஜேபி கூட வா. அப்படி கூட அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சு பார்த்தா திமுக தான் ஆரம்பிக்குது அவருக்கு. அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு உலகம் ஒரு ரவுண்டுன்றதை அவர் காட்டுறாரு என்னன்னு அது வேற பிரச்சனை. அப்போ இதெல்லாம் பார்த்துங்க யார் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள், இல்லை யார் தலைமையோடு நேரடியான உறவில் இருக்கிறார்கள், யார் அங்கே வலிமையாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான கருத்து சொல்லட்டுமா? இன்னைக்கு தலைவி ஸ்டாலின் அதை ஒட்டி தான் பேசினாரு. பட் உண்மையான கருத்து என்னன்னா, ஒரு காலத்தில் வந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கொங்கு மண்டலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியாக்களில் உண்மையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக தான் இருந்ததுங்க. இன்னமும் சொல்லப்போனால் பிஜேபியும் வலிமையாக இருக்குது. நம்ம சும்மா போகிறப்ப கூட சொல்ல முடியாது. மற்ற மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லை. மற்ற மாவட்டத்தில் எல்லாத்தையும் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, நாங்கள் அங்கே கொஞ்சம் வலிமை இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த இடத்த வந்து அப்படி வலிமையாக இருப்பதால் இவர்கள் அதையே தனி மாநிலமாக அறிவிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் டைலாக்ல வரும், நீங்களே ஒரு செய்தி வாசித்திருப்பீர்கள், இதற்கான முயற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி தான். அப்போ அப்படிலாம் இருந்தவங்க இப்போ ஆப் ஆகிட்டாங்க. ஏன் ஆப் ஆகிட்டாங்கன்னா, அங்கே தான் அவர் வர்றாரு செந்தில் பாலாஜி, கரண்ட் மினிஸ்டரா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாரா என்னன்னு தெரியல, அங்கே பூரா அப்படியே வந்து திராவிட முன்னேற்றங்களை சாதகமாகிட்டார். இன்னமும் சொல்ல போனால் நம்ம நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இவர் வந்தது பிறகு தானே எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு இவங்களே வெற்றி பெறணும். உள்ளாட்சி தேர்தல் இல்ல கரெக்ட். உங்களுக்கு இவர் வந்து அந்த இடங்கள்ல வந்து இவரோட என்ன ஆளுமை இருந்ததனால தான் வெற்றி. அதான் சொன்ன, இந்த ஆளுமையில அதிகமா இருக்கிறதுனால தான் இவரை நம்ம டார்கெட் பண்ணி, நல்லா கேட்டுக்கு, இவரை டார்கெட் பண்ணி எத்தனையோ மினிஸ்டர் இருக்கும் பொழுது இவரை வந்து கூப்பிட்டு வச்சு இதான் இப்போ வந்து ஆளை தூக்கிட்டு போய் அடிக்கிறது ஒரு இதுங்க. இவங்க அடிச்சே தூக்கிட்டு போறாங்கல்ல. நான் அப்படியே சொல்றேன், உண்மைதாங்க. அடிச்சே தூக்கிட்டு போறது என்ன காரணம்னா, இங்க வா ஒழுங்காரு, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நாங்கள் 2 பேர் நினச்சோம்னா எங்கள் மேலே வந்து இளம்பெண்ணை வேவு பார்த்துன்ற குற்றம் இருக்கிறது, குஜராத்தில் பெரிய கலவரம் பண்ணி குற்றம் இருக்குதுங்க. அப்புறம் நீதிமன்றம் போய் வாங்கிட்டாங்க, அது வேற பிரச்சனை. எல்லா வலிமையும் எங்களும் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, பட்டைப்பலம் இருக்கிறது. எங்களுக்கு பின்னாடி RSS சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குது, பயங்கரவாத அமைப்பே இருக்குது. RSS சாதாரணமாக குறைத்து மதிப்பிடுவார்கள். மகாத்மா காந்தி கொலை செய்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்புலமாக இருந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், சவார்கரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்ல விளக்கம் இல்லை, மக்களுக்கும் தேவையில்லை. அப்போ இப்படிலாம் இருக்கணும், நீ ஒழுங்கு அமைதியாரு சொல்லபடி கேட்கவே விட்டுட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு சரியில்லை. இது ஜனநாயகத்தில் நீ என்ன பண்ண, மக்கள்கிட்ட போய் நீ உண்மையான அரசியலை சொல்லு. 8-9 ஆண்டுகளாக நீ என்ன அந்த மக்களுக்கு செய்துன்னு அதை நீங்கள் பறைசாற்றுங்கள், உங்களுக்கு வெற்றி பெறலாம். இன்னொன்று பிரதர், நீ நுட்பமாக பார்க்கணும், எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கணும். இந்த கர்நாடகாவில் நாங்களே எதிர்பார்க்கலைங்க இவ்வளவு பெரிய வெற்றி காங்கிரஸ் கிடைக்கும்னு. ராகுல் காந்தி அந்த பயணத்திற்கு பிறகு, நடைபயணத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது. இந்த மாற்றம் வந்து இன்னொன்று தெரிஞ்சுங்க, அவங்க எல்லா ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணாங்க. ஏங்க ஒரு பாரத பிரதமர், அவருக்கு 1000 வேலை இருக்குது, வந்து அவங்க ரோட் ஷோ காட்டலையா, ஒரு டைலாக் விட்டாருங்க, இன்னும் ஞாபகம் இருக்குங்க. அதாவது இந்த எலெக்ஷன் வந்து நமது 9 ஆண்டுகால வரலாற்றை பறைசாற்றுவதற்கு இது உறுதுணையாக இருக்க வேண்டும், ஆனால் நீ எல்லாரும் கடினமாக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஓட்டு கேட்டார் மக்கள்கிட்ட. பெரிய அடி. அங்கே கூட வந்து லோட்டஸ் ஆப்ரேஷன் அப்படி இப்படி வந்து ஆளை தூக்கிடும்னு கூட ஐடியா பண்ணால் அது எதுவுமே வாய்ப்பு இல்லை. அப்போ இது மாதிரி ஆயிடுச்சுன்னா வர பாராளுமன்ற தேர்தல் எல்லா பக்கத்தும் போயிடுச்சு. என்ன ஆகிறது?
அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்க, தளபதி ஸ்டாலின் தான் வந்து, நான் வெறுப்பு விருப்பு இல்லாமல் சொல்கிறேன், அவர் இன்னொரு கட்சி தலைவர் கூட்டணியில் இருந்தால் அவர் இன்னொரு கட்சி தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரு முறை மேடையில் வச்சு அவர் பிறந்த நாள் அப்போ எங்கள் தலைவர் சொல்லுகிறார், இங்கே பாருங்க, நீ எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபிட்ட நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, இது சனாதானத்துக்கே ரொம்ப ஒரு வழிவகுத்துரு அப்படின்னு மேடையிலே சொல்கிறாரு எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்வில். அவர் சொல்கிறாரு, நான் வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி அன்பு மகன், நானா சரண்ராமன், ஒரு பெரிய டைலாக் பார்த்துருப்பேன் டைலாக்லாம். அதுக்கு இருந்து வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தால் என்னன்னு தெரியல, தொடர்ந்து அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறார். இன்னும் இதில் ரொம்ப நுட்பமானது, இப்போ மற்றவங்களுக்கு தெரியாது, நீ செய்தியாளர் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், நிச்சயம் சொல்லியிருப்பீர்கள். டில்லியில் இவர் வந்து சமூக நீதி ஒருங்கிணைப்பு மாநாடு நடத்தினார். ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நடத்திய முதல் மாநாடுங்க. யாருமே அந்த முயற்சி எடுக்கவே இல்லை. எல்லாம் அங்கே சிக்கல், இவங்களுக்குள்ள எதிர்கட்சிக்குள்ளேயே தெலுங்கானா ஒரு சைடில் இருக்குது, கரெக்டா இல்லையா? அந்த பட்டு அந்த அம்மா வெஸ்ட் பெங்காலுடைய அம்மா அது ஒரு பக்கத்து இருக்கு, இங்கிட்ட ஆம் ஆத்மியோடைய அந்த முதல்வர் ஒரு பக்கத்து இருக்கு. ஆனால் இவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்று போட்டார். வருகின்ற 23ஆம் தேதி பட்னாவில் ஒரு மாபெரும் எல்லா எதிர்க்கட்சியும் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது தளபதி ஸ்டாலின் போறாரு, எங்க தலைவரும் போறாரு, எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் வர்றாங்க. அப்ப இது மாதிரி வந்து ஒருங்கிணைந்து விட்டால் பிஜேபி சோழி முடிஞ்சிரும். கேட்டீங்களா கேள்வி, ஆரம்ப கேள்வி, ஃபீஸை பிடிங்கிருவாங்கன்னு. அந்த ஃபீஸை இவரை பிடிங்கிருவாங்க. அதற்கான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றத ஒரு தற்காப்பு முயற்சியாக நான் சொல்றது. நீ சாதாரணமாக சும்மா கூப்பிட்டு போனாங்க, என்கொயரி பண்ணாங்க, அப்படி இப்படிலாம் இல்லை. அவரை வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா இது தேர்தல் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தேர்தல் பிரகடனப்படுத்திட்டாங்க, டே நாங்கள் அடிச்சு விட போகிறோம்டா, முடிஞ்சா வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க 23ஆம் தேதி பெரிய அந்த மாநாடு நடத்த போகிறாங்க. இப்போ ஒரு யுத்தம், இது ஒரு தேர்தல் யுத்தம் தான். ஆனாலும் கூட இது ஜனநாயகத்தில் ஒரு சரியான வழி அல்ல. நேற்று தப்பு செய்தாருன்னா இந்த ரெக்கார்டு இருக்குது, பேப்பரே நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கினீங்க. இப்போ ஏற்கனவே அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அது என்ன பிரச்சனை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது இதை வேலை வாங்கி தரமுன்னு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அங்கே நின்று காசு ஆட்டையை போட்டாங்களாம். ஆட்டையை போட்டு நீதிமன்றம் போயிருக்கு. அப்போ கூப்பிட்டு அந்த கேஸ் போட்டோன்னு கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. அந்த கேஸ் போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு இப்போ நல்லவராகிட்டாருன்னு தெரியல. அதெல்லாம் நான் பொதுமக்களை விட்டுறேன். ஏன்னா கூட்டில் இருந்து நம்ம மாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டு அது சிக்கலாகிடப்படாதுல. சரி ரைட்டு, இப்போ வந்துட்டாரு, வந்து முடிச்சுட்டு இது பண்ணுறாருன்னா கூப்பிட்டு பேசு. என்ன அவர் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இவர் திருடரா இல்ல ஒரு தீவிரவாதியா? நான் கேக்குறேங்க ஓபனா. இல்ல இப்ப என்னன்னா கூப்பிட்டு வச்சு முறையா பேசி அடிச்சாங்களோ முடிச்சாங்களோ அது வந்து என்ன, இப்ப மனித உரிமை கமிஷன் வந்து இன்னைக்கு வந்து விசாரணை நடத்தி இருக்காங்க. அவர் வந்து பேசியிருக்காங்க. சோ அதோட முடிவு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இல்ல 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். அது நம்ம அங்கேயே விட்டுருவோம். அடுத்தது இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அது முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ 2-3 நாளா வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்து பத்திரிகையாளர்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுறாரு. என்னை வந்து சீண்டாத, நான் வந்து ரொம்ப கோவமான ஆளு, என்கிட்ட இதை காட்டாத, நான் திருப்பி அடிச்சுனா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை மேற்கோள் காட்டி தாங்க மாட்டேன், ஆமா 4 நாள் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற விஜய் பாட்டு அதை மேற்கோள் காட்டி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதாவது தனது தந்தை வந்து சொன்ன மாதிரியே எங்களை வந்து சீண்டாதீங்க, நாங்க மறுபடியும் அடிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மைதான், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி வந்து மிஸ்ஸாவே எதிர்த்தவர் தான். எதுக்கு அவர் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகாதால தான். அவர் கொண்ட கொள்கையில் அவர் தெளிவாக இருந்தவர் தான். ஒரு சமத்துவ பெரியார் கூட நாங்கள் கூட பட்டம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, இது வந்து எப்பயோ பண்ண வீடியோ. அவர் உயிரோடு இருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எங்க அடிச்சு விளையாண்டா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அடிச்சா திருப்பி தான் அடிக்கணும். இப்போ கூட்டம் இந்த விஷயம் நடக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு 3 நாள் முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது சொல்ற கருத்து நான் ஃபுல்லாக அவருடைய பேச்சை பூரா நான் கவனிச்சேன். ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இது வந்து அரசியலோட பழி வாங்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அப்போ நாங்கள் அடிச்சிட்டீங்க, நாங்கள் அடிச்சா நீங்கள் தாங்குவீங்களா அப்போ நீங்கள் அப்பாவி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர் வந்து அடிப்பது என்பது அந்த இது மாதிரி மாநாடுகள். இப்போ இவர் நினைச்சாருன்னா இவர் இங்கே ஒரு ஃபார்முலா வெற்றி பெற்றிருங்க. ஓப்பனாக சொல்கிறேன், தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி உருவாச்சு. அந்த பீரியடில் அந்த கூட்டணி நாங்கள் இருந்தால், காங்கிரஸ் இருந்தால், கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் இடத்துல சேர மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில தலித் அமைப்புகளும் கூட சில மாநில கட்சியோடு சேர மாட்டாங்க மற்ற மாநிலங்களில். ஆனால் அதெல்லாம் உடைச்சி எல்லாரையும், இஸ்லாமியர் அமைப்பு, இன்னும் கிறிஸ்துவ அமைப்பு, ஜனநாயக சக்திகள், கம்யூனிஸ்ட் அமைப்பு, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இன்னும் மதிமுக, இன்னும் நிறைய பேர், அண்ணன் வேல்முருகன் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அமைப்பை கட்டமைச்சார். அந்த அமைப்பு வந்து வெற்றி பெற்றுச்சு. அந்த ஃபார்முலா நீ வெற்றியா இல்லையா? இன்னைக்கு எதிரணியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் எங்கே இருக்கானே தெரியல. இன்னைக்கு பாமக அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இன்னைக்கு அண்ணன் விஜயகாந்தியோட அமைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. அது மாதிரி பல சிக்கல்கள்லாம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த ஃபார்முலா வெற்றி பெறுதில் இதே ஃபார்முலா வந்து இவங்க சொல்கிறது திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தளபதி ஸ்டாலின் எங்கள் எல்லா அமைப்பும் என்ன சொல்லி இது ஒரு மாடல், திராவிட மாடல். இது யாருக்கு எதிர்ப்புனா ஆரிய மாடலுக்கு எதிர்ப்பாக. அப்போ இதை வந்து இந்தியா பூரா அவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்போ விடக்கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்போ அது இதே அதே அவர் திருப்பி சொல்கிறாரு, நீ அடிச்சிட்டே இல்லை, நான் திருப்பி அடிக்கிறேன் பார்
அப்போ ஒருவேளை இன்னமும் வீரியமாக அவர் இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நல்லது இல்லைங்க, எந்த கட்சியாக இருந்தாலும்ங்க. ஒருத்தனை கூப்பிட்டு போய் எனக்கு டார்ச்சர் இல்லையாங்க, நான் தெரியாமல் கேட்குறேங்க, எல்லாமே ஓப்பனாக பேச நீங்கள் வந்து விவாதிங்க, நம்ம விவாதிப்போம். அதாவது ஒரு கோர்ட்டு சொல்லிருச்சு, உனக்கு ஒன்றும் பவுண்டரி லைன் கொடுக்கல, இத்தனாம் தேதிக்குள்ளே நீ இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுறான்னு கொடுக்கல, டயருக்குன்றாங்க. என்ன ஒரு மாதமும் 2 மாதமும் இருக்குது, பேசு. காலையில் என்கொயரி ஆரம்பிச்சு டிஷர்ட்டை கூட மாற்ற விடலை, டீ குடிக்க விட்டியா விடலான்னு தெரியல. ரைட், ஒரு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டு காவலே வச்சுட்டு போயிட்டு கூட வந்து செய்யலாம்ல. எங்க கரெக்டாக வந்து அவங்க சொல்கிற டயம் நான் ஃபுல்லாக விசாரிச்சேன் பிரதர். நேரடியாக நமக்கு ஆள் இருக்காங்க. விசாரிக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு, கரெக்டாக வந்து 2:25 தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் கத்திருக்கிறாரு, அழுது இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. விடலையா, சும்மா நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. இல்ல ஒருவேளை அடிச்சிருந்தா பிரஸ் மீடியா பிரஸ் பீப்பிள் எல்லாரும் வெளியே இருக்காங்க, ஏன் அங்க வந்து பேச முடியல அவரால்? இந்த மாதிரி என்ன வந்து அடிச்சிட்டாங்க துன்புறுத்துட்டாங்கன்னு ஏன் அவரால் சொல்ல முடியல? இல்லை இப்போதான் ஒருவேளை செய்தி வருது, கிடச்சிக்கிட்டு இருக்கேன். இல்ல அவரு பிரஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிக்கணும்ல, ரிப்போர்ட் பேசவே முடியல பிரதர். அவர் வெளியில வரும்போது இங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு முறையாக கொண்டாங்க. ஆனா எட்டியெல்லாம் உதைக்கிறாரு, தூக்கி இதுல போட்டோம். அப்ப ஏதோ நடந்திருக்கல பிரதர். இல்ல அவர் வந்து காப்பாத்த அவர் உள்ள போடுற ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ் வைக்க முறையா? இது என்னது ஒரு செயலான்ற? இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட கார்ல தூக்கிட்டு போவோம், ஆம்புலன்ஸ் போவோம். அப்போ இங்கே பாருங்க, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் சொல்றேன், ஏதோ நடந்திருக்கு பிரதர். அது என்னன்றதை அவர் வாயை திறந்தாதான் நம்ம ஒரு குத்து மதிப்பில் ஒரு அனுமானத்தில் சொல்லலாம். ரைட்டா, நம்ம கிடைச்ச சில சோர்ஸில் சொல்லலாம். அடித்தது என்பது உண்மைங்க, இது வந்து சரியான முறையல்ல. ஒரு மினிஸ்டரை வந்து அடிப்பது என்பது நாகரிகம் அல்ல. இது வந்து நார்த் இந்தியாவில் நடக்கலாம். நார்த் இந்தியாவில் இதே வேலைங்க. மாயாவாதி அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஊப்பியில் அவங்க இரும்பு பெண்மகள். அந்த அம்மாவது மாதிரி ரைடு விட்டு இன்னைக்கு அந்த அம்மா எந்த வாயுமே திறக்கிறது இல்லை. இன்னைக்கு அந்த அம்மா மட்டும் வலிமையாக இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் ஏறக்குறைய 3-4 முறை அந்த அம்மா சிஎம் ஆனது. அந்த அம்மா சிஎம் ஆக விடவில்லை என்றாலும் கூட ஓட்ட பிரிச்சல வர முடியாதுல்ல. இன்னைக்கு அதுதான் தீர்மானிக்கிற சக்தி. அதிகமான எம்பி உள்ள பகுதி அது ஊப்பி. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வளவுக்கு யார் வலிமையாக இருக்கிறதோ அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. பயங்கரமான நீங்கள் பாருங்க, நீங்கள் பிஜேபியை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் உண்மையாக எதிரணி தானே, நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன். பிஜேபி இயக்குவது ஆர்எஸ்எஸ்ங்க. இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே 100 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 99 ஆண்டு 100 ஆண்டாக போகுது, 100 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு இயங்குகிறது என்றால் உலகத்திலேயே அந்த அமைப்பு உருவாகும் போது தான் யாருமே இல்லைங்க. டாக்டர் கோல்வால்கரும் அந்த சவார்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி 4-5 பேர் தான், வேற யாருமே இல்லை. இது வந்து பதிவு செய்யப்படாத அமைப்புன்னு சொல்றாங்களா? அப்படியே ஆமாங்க. நீங்க இப்ப நீங்களே இருந்தாலும் இருக்கலாம், ஒன்றும் தெரியாது. இப்ப நான் ஒரு பேருக்கு சொல்றேங்க, அவங்க வந்து யாருன்னா உறுப்பினர்களை யாருமே வைக்கிறது இல்லை. அவங்க வந்து தன்னெழுச்சியாக தானுடைய ஒரு பணி செய்யும் பொழுது என்னங்க, 1947 பிறகு முதல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மகாத்மா காந்தியை கொலை சொல்கிறார்கள். கொலை செய்யும் பொழுது ஒரு அறிக்கை சர்தார் வல்லபாய் பட்டேல் மிகுந்த பெரிய செலவு வச்சாங்க. அந்த அறிக்கை எப்போ இருக்குங்க? தீ வைப்பது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, மறைமுகமாக செயல்படுவது, இந்திய தேசிய கொடிக்கு எதிர்ப்பாக செயல்படுவது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பாக செயல்படுவது யார் என்றால் இந்த ஆர்எஸ்எஸ். அது மட்டுமல்லாமல் இவருடைய உறுப்பினர் யாருமே ஓப்பனாக இருக்க மாட்டாங்க, மறைமுகமாக இருப்பாங்க. இதையெல்லாம் நீ சரி செய்யுங்கன்னா அப்பே லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. லெட்டர் கொடுத்தா பிறகு சவார்கரை வெளியில் விடுறாங்க. அது ஃபுல்லாக ரெக்கார்ட் இருக்குங்க. நம்ம இப்போ வந்து ஓகே, இது அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, அதோட தொடர்பு உள்ளது. என்ன சொல்றேன்னா, அந்த வலிமையோடு இருக்கிறது பிஜேபி. ஆனால் பிஜேபியை வந்து நம்ம சாதாரணமாக இடப்பட முடியாது. இப்போ 2 முறை வந்துட்டாங்க, 3வது முறை ஆட்சியை பிடிப்பதற்காக எந்த லெவலுக்கும் போவாங்கங்க. நான் ஓப்பனாக சொல்றேன்ல. சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரியே அவர் வந்து தாக்கப்பட்டார். இது வந்து பொதுமக்கள் மத்தியில் அதாவது சிம்பத்தியை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா, அனுதாபத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? அதாவது இல்லை சந்தோஷமா இருப்பாங்களா, கோபமா இருப்பாங்களா அரசு மேலே? அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இதை வந்து தமிழக மக்கள், பொதுவான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பொதுவான மக்கள் இருப்பாங்க, அவங்க வந்து இது வந்து சரி அப்படின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ஆடியோ, அதாவது பாமரன் மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்த ஒரு ஆடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் கேளுங்க. பண்ண வேண்டிய ஆள் தான் அவனா, இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் தான். அநியாயம் கொள்ள அடிச்சா நாங்க பண்றது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கேட்குறோம், நாங்க முறைக்க கொடுத்துட்டு வரோம், அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அவன்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் தாங்க, இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இது வந்து போறீங்க பிரதர், நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட கேட்டிருக்கீங்க. இல்ல ஆட்டோக்காரன் இல்லங்க, இல்ல குடிகார பையன். இப்ப நான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாப்ல, ஏன் 10 ரூபாய் ஏத்திருக்காங்க அப்படி. நம்ம வந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சொல்ல மாட்டீங்க. நான் குடிகாரன்னு சொல்லுவேங்க. உழைக்கி மக்கள் அவங்க வீட்டுல போய் கேளுங்க, அவங்க மனைவிட்ட கேளுங்க, அவங்க மனைவிட்ட கூப்பிட்டு கேளுங்க, அவங்க மனைவி சொல்லுவாங்க. அப்ப குடிகாரனா கொள்ளடிச்சலாமா? அப்போ குடிகாரனா கொள்ளடிச்சலாமா? அப்படி இல்லங்க, குடிகாரன திருத்தணுங்க. அதுதானே டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போன கடந்த
ஆட்சியில வந்து எல்லாம் கொடியெல்லாம் பிடிச்சி நான் உங்க கேள்விக்கு வரேன். அதாவது நீங்க வந்து ஒரு குடிகாரன ஒரு ஆட்டோக்காரனா கூட இருக்கட்டும், அவர் சொன்ன கருத்தை நீங்க போடுறீங்க. எல்லா பேருடைய கருத்துவா இருக்காது. இது எந்த டிவி போட்டிருக்கீங்க? ஒரு நான் சொல்றேங்க, இது வந்து பிஜேபிக்கு ஆதரவான டிவியாக இருக்கும், இல்ல ஆர்எஸ்எஸ் விகடன்லயும் நான் சொல்றேங்க. இல்லங்க அந்த அமைப்புல அப்ப நீ மக்கள்கிட்ட போங்க, மைக் எடுத்துட்டு வாங்க, நம்ம 2 பேரும் போவோம். எல்லாரும் சொல்லணும்ல. இது பதிவுப்பட்ட நீங்க மனைவிட்ட போங்க. ஒரு மனைவி சொல்லுவாங்க ஒரு சோறு பதம் சார், அந்த மாதிரி ஒரு சோறு தான் இது. ஒரு சோறு வந்து இங்க வந்து ஒரு உருப்படி இல்லாத சோறா இருக்கு. அதான இப்ப சிக்கலே. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து டாஸ்மாக் வாசல் எல்லாரும் ஆமாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் நிக்க வச்சு பேட்டி எடுத்த வீடியோ. 10 ரூபான்றது நம்ம சில பேர் அவங்க இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால 10 ரூபாய் இன்னும் இன்னைக்கு வரல. அது தலைமுறையா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலத்துல இருந்து இவங்க 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தப்பு. அதாவது கடுமையா கண்டிக்கிறார். எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல. இல்ல இன்னைக்கு அமைச்சர் வந்து கைது பண்ணதுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் பார்ல வந்து ஒருத்தர் 10 ரூபாய் அந்த உள்ள இருக்க கடை ஊழியர் வந்து 10 ரூபாய் கேட்கிறாரு. அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது தவறு தானே. நாங்க வந்து கள்ளுக்கடையவே மூடணும்ன்றான், சாராய கடை இருக்கக்கூடாதுன்றான். நாங்க வந்து இந்த டாஸ்மாகவே க்ளோஸ் பண்ணணும் தான் நாங்க சொல்றோம். கூட்டணியில் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தானே இருக்கிறோம். எங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. உண்மையிலே மக்களை வந்து உண்மையிலே நல்லது செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் இதை வந்து தடை செய்யணும், மதுவை தடை செய்யணும். ஏங்க இப்போ ஊப்பியில் வந்து அந்த சாமியார் தெரியுமில்ல, யாரை சொல்கிறேன்னு, யோகி அந்த சாமியார் என்ன சொல்கிறார், எங்கள் அரசாங்கம் சிறப்பாக நடத்துவது காரணம் இந்த சாராய கடை தான் சொல்கிறார சொல்லலையா? நிப்பாட்டணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, இந்தியா முழுக்குமே இந்த சாராய கடையை ஒழிக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. இல்ல இப்ப என்னன்னா இது ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த 10 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, இது வந்து அரசோட கஜானால போல, இது வந்து ஸ்ட்ரைட்டா அமைச்சர் செந்தில் பாலாஜி கஜானாக்கு தான் போகுது. சரி சரி, செந்தில் பாலாஜி போய் எங்க போகுது அது நீங்க தான் சொல்லணும். அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாரும். பாருங்க எங்க போகுதோ கண்டுபிடிங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை வந்து அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிக்கட்டும். இல்ல அதுதான் வந்திருக்காங்க, கண்டுபிடிக்கட்டும். அதுல எந்த வேணா மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு கருத்து நான் பதிவு செய்கிறேன். இவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவி, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறார் அண்ணாமலை அவர்கள். அப்போ அவங்களோட சேர்ந்து நீ கூட்டணி வைக்கிறேன்னா அப்போ அவங்க செய்கிற ஊழல்லாம் தப்பு இல்லையா? நான் கேட்குறேன் கேள்வி நியாயமான கேள்வி. நான் ஒரு கட்சிக்காரனை பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணி கூட வச்சுக்கிறோங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க 10 ரூபா வாங்கணும் வச்சுக்கிறோம். இவங்க வாங்காதாளா? இவங்க மேலே ஊழல் இல்லையா? ஏங்க இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழகத்திலேயே ஒரு ஊழல் செய்து தண்டனை வாங்கப்பட்ட அம்மையார் தான் புரட்சி தலைவர். பாவம் இறந்து போய் நம்ம பேசக்கூடாது, கொச்சப்படுத்த கேட்குற கேள்விக்காக நீ கேட்டதுக்காக நான் சொல்லுகிறேன். தூக்கி உள்ளே போட்டாங்களா? ஏன் எடப்பாடி மேலே இல்லையா? பூரெல்லாம் மிரட்டிட்டு தான். ஏங்க தினகரனை தூக்கி வச்சு உள்ளே வச்சு விசாரிக்கலை, தினகரனை உள்ள வெளியில் விட்டாங்க. இது என்னன்னா இவங்க வந்து உண்மையிலேயே வந்து இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பதாக இருந்தால் நடத்தட்டும். ஆனால் இவர்கள் இந்த அமைப்புகளை எல்லாம் வைத்து இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த அமலாக்க பிரிவாக இருந்தாலும் சரி, இது எதிராளிகளை மிரட்டி அவன்கிட்ட வந்து ஆட்டையை போடுறது, அவனை வந்து தான் பக்கத்து இழுக்கிறது. நம்ம சொல்கிறேன், மோடியுடைய ஒரு ஏவல், ஒரு அடியாகத்தான் வேலை பார்க்குறாங்க. நேரடியான குற்றச்சாட்டுங்க, நேரடியான குற்றச்சாட்டு. அங்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லலை. நேரடியாக வந்து ஆட்சியை நடத்துவதற்கு மக்கள்கிட்ட போவதற்கு துப்பு இல்லை, அரசியல் சொல்வதற்கு துப்பு இல்லை. ரைட்டு, ஆளுகளை மிரட்டணும். அப்போ அடியாட்கள் வாங்க, இங்கிட்டு வாப்பா, இன்கம் டேக்ஸ் வா, இங்கிட்டு வா, அமலாக்க பிரிவு, அது வேணுமோ ஈட்டின்றாங்க, வாப்பா ஈட்டியும் ஐடியும் வா, 2 டீயும் வா, வந்து காலி பண்ணி போடுவோம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் நல்லது இல்லைங்க. இது அரசியல் வந்து ஒரு இப்போ நாளைக்கு ஒரு பேசுவோம். 2024 கர்நாடகாவை போல மீண்டும் இவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டால், யாரு? காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால், அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து ஒரு மந்திரி சபையில் இடம்பெற்று விட்டால், அப்போ வந்து இவங்க அதே மாதிரி பழி வாங்குற மாதிரி தூக்கி மோட்டாபாய் சோட்டாபாய் உள்ளே போட்டு, உனக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே அதானிக்கும் உனக்கும் தொடர்பு இருப்பதாக பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு நான் கேட்டேன், நீ கொடுக்கல. அப்போ 2 பேரும் வந்து உலக லெவலில் ஆட்டையை போட்டீங்களா? கவர்மெண்ட் சொத்தை பூரா ஏன் பிரைவேட்டுக்கு ஏன் விற்றீங்க? எல்ஐசி ஏன் விற்றீங்க? ஏன் வந்து சில ஏர்போர்ட்டில் ஏன் விற்றீங்க அப்படின்னு வந்து கேட்டோம்னா நிச்சயமாக மாட்டிக்கொள்வார்கள். பெரிய குற்றமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக சில வேலையை செய்து கொண்டிருக்கேன்னு செய்தி கிடைத்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் வைக்கும்பொழுது அப்போ தூக்கி உங்களை போட்டு உள்ளே போட்டு என்கொயரி பண்ணி அடிக்க சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? தெரியாமல் கேட்குறேன். அது நாகரிகம் இல்லைங்க. தப்பு செய்தால் நீ தப்புக்கு தண்டனை கொடுங்க. அதை விட்டுப்புட்டு நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணி, இங்கே பாருங்கள், நல்லா இன்னும் நுட்பமாக பாருங்கள். அந்த ஆள் போகும்போது செந்தில் பாலாஜி நல்லா தானாங்க இருக்கிறாரு. நம்ம கூட நடிப்புன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ ரிப்போர்ட் கிடச்சிருக்குங்க. உண்மையிலே அவருக்கு வந்து இதயத்தில் வாழ்வில் பிரச்சனை இதுக்கு முன்னாடி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இதயத்தில் வாழ்வு வர்ற அளவுக்கு பம்பே வந்து ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் நடத்துதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய என்கொயரி? அதுதான் இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க, இது வந்து எய்ம்ஸ் மருத்துவ குழு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க,
மதுரை எய்ம்ஸ் மருத்துவர்கள் இல்லாம டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வச்சு தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த 2 பேருக்கும் கூட லடாய், அதாவது எந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வச்சு பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை அதான் இங்கே பாருங்க, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒன்றும் பயப்பில்லை. உண்மையை சட்ட ரீதியாக சொல்லக்கூட கூடாது. நீதித்துறை, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அதோடு சேர்ந்து அதாவது ஆதிக்கம் சார்ந்த அனைத்து அமைப்புகளுமே ஜனநாயகமாக இருக்கணும், அட்டானமஸாக இருக்கணும். ஆனால் அட்டானமஸில் இல்லை, எல்லாமே அவருடைய கையில் தான் இருக்குது. அவங்க நினைச்சான்னு வச்சுங்களேன், நாளைக்கு இப்போ இந்த ரைடு முடிஞ்சா நாளைக்கு இன்னொரு அளவு ரைடு விடுவாங்க, யாரும் விடலாம், எடப்பாடிக்கு விடலாமுங்க. 25 பேர் கேட்டிருக்கேன், 25 சீட்டு கேட்டிருக்கேன், நீ கொடுக்க மாட்டியா? இன்னொன்று தெரிஞ்சுக்க, இந்த ரைடே வந்து தளபதி ஸ்டாலினுக்கு வச்ச செக் இல்லை, இடையில எடப்பாடிக்கும் வச்சதுதான். அங்கேயே விரட்டுறான், உன்னை விரட்டுறதுக்கு எவ்வளோ போகுது? நான் உண்மை திருப்பியும் சொல்கிறேங்க, ஊழல் செய்தால், குற்றம் செய்தால் தூக்கி உள்ளே போடுங்க. ஆனால் அதில் வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காக நீங்கள் செய்யணும். ஒருத்தனை அடிக்க இப்போ அவன் மனைவியோட மனநிலையை பார்ப்போம், அவன் பிள்ளையோட மனநிலையை பார்ப்போம். நீங்கள் அங்கே போய் சிந்திக்க மாட்டீங்களே. இப்போ அவன் மனைவியில் என்ன நினைக்கும்? சரி, புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, கொண்டாரு, தூக்கி உள்ளே போகிற கூட தப்பு இல்லை. ஆனால் டார்ச்சர் பண்ணி இதயமே வெடிக்கிறமே செயல்பட்டா, அன்றைக்கி நேரத்தில் போய் கொண்டு போய் சேர்க்காமல் இருந்தால் ஏதாவது ஆயிருந்தா, இது உயிர் சம்மந்தப்பட்ட இதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா? இன்னமும் சொல்ல போனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குங்க, ஜனநாயக ரீதியாக அது சில முறைகள் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இன்னமும் சொல்லிட்டோம் ஓப்பனாகவே, அவர் வந்து ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணுறதா இருந்தால் சட்டமன்றத்தில் அவர் சபாநாயகர் பெர்மிஷன் வாங்கணும். இன்னொன்று வந்து இவர் மினிஸ்டர், ஆளுநர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். எதுவுமே வாங்கலையே, சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நீங்கள் எப்படிமா நினச்சிங்க, சாதாரண ஆட்கள் அல்ல மோடியும் அமித்ஷாவும். நீ இந்தியாவுடைய வரலாறை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா, வெறுப்பு விருப்பு இல்லாமல் ஒரு இந்திய ஜனநாயக மனிதனாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறேன், மகாத்மா காந்தி என்ன சாதாரண ஆளா? ஏங்க, காமராஜர், கர்மவர் காமராஜ் இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட லீடர் இல்லைன்னு எதிராளி கூட சொல்லுவேன். அவரே மிரட்டியவர்கள், மிரட்டல் மட்டும் வீட்டுக்கு தீ வைத்தவர்கள் வரலாறு இருக்குல்ல. நானாக போகிற போக்கில் அடிக்கலையில. அவ்வளோ பெரிய அமைப்பு இன்னைக்கு வலிமையாக இருக்குங்க. யார் நம்ம பிரதமர்? யார்? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர். நம்ம ஆளுநர் யார்? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர். இந்தியாவில் இருக்கிற இன்னமும் வலிமையான சில அமைப்பில் இருக்கின்ற அனைத்து சீஃப் மினிஸ்டரும் சரி, இன்னமும் பெரிய பெரிய துறையில் இருப்பவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ். அவங்க என்னமா செய்வாங்களே? ஆனால் ஜனாதிபதி நீங்கள் விட்டுட்டீங்க. என்ன இதில்? ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் தான். அந்த அம்மா அதை தெரியாததா? பாவம், அந்த அம்மாவை கூட்டியாரில்ல. கடைசியில் அந்த அம்மா விதவைன்றலாம் கூட்டியார். நாங்கள் விசாரித்தோம்ல, ஏன்டா கூட்டியாரில் அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா விதவை, ரெண்டாவது பழங்குடி, அதனால் இதெல்லாம் கூட்டியார் சரியாக இருக்காது அப்படின்னு கூட்டியாரில்லை. ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், 2024 விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அன்னைக்கு அதே அம்மையாரை எங்களை கூட்டி வந்து பாராளுமன்றத்தை நாங்கள் சிறப்பு செய்வோம். ஆனால் சொன்னது அது வேற பிரதர். ஓட்டு போடாதது என்பது அது கோட்பாட்டு ரீதியானது. அந்த அம்மா வந்து ஒரு பழங்குடி பெண்மகளா இருந்தாலும் எங்க தலைவரை தெளிவா சொன்னார்ல, அது கிளிதான், ஆனால் கூண்டு கிளி, அது புலிதான், ஆனால் சர்க்கஸ் புலின்ட்டார்ல. நீ சர்க்கஸ் புலின்றதை காட்டிட்டாங்கல்ல. எங்க ஆளுநரை கூட்டியா இருந்து, சாரி ஜனாதிபதியை கூட்டியா இருந்து வச்சு தானே திறக்கணும். ஏன் திறக்கல? அதுவும் சிம்பிள் தான் பிரதர், ஒண்ணுமே இல்லை. அவரை கூட்டியா இருந்தால் அவர் தான் முதல்ல இருக்கணும், அந்த பத்திரிகையில் அவர் பேர் தான் போடணும், அவரை திறந்து வைக்கணும், பின்னாடி வரணும். நம்ம ஐயா மோடிக்கு அதெல்லாம் எண்ணம்ல. நான் தான் எப்பயுமே வருவேன். நான் இளவு வீட்டுக்கு போனால் நான் தான் தலைவராக இருப்பேன், திருமண வீட்டுக்கு போனால் நான் தான் தலைவர் என்ற ஒரு கொள்கை உள்ளவர், கோட்பாடு உள்ளவர். அவர் எவ்வளோ செலவழிக்கான்னு தெரியுமா? அவர் ட்ரெஸ்ஸுக்கு, அவருடைய நடிப்புக்கு ரொம்ப செலவுங்க, அதிகமான செலவு. நம்ம வெளிநாட்டில் போனால் அதெல்லாம் பாராட்டுறேன். நான் வெளிநாட்டில் போனால் அவர் கோட் ஷூட்லாம் பார்த்து வெள்ளைக்காரனே மிரண்டானா, டே கோட்டு ஷூட்டை நம்ம தான் போட்டேன், நம்மளை விட சூப்பராக போடுறாருன்னு, அதெல்லாம் பாராட்டுகள். அந்த வகையில் எந்த கோளாறும் இல்லை. ஆனால் அவர் சனாதனத்தின் பக்கம் கொண்டு செல்கிறார் இந்த நாட்டை. அதுதான் சிக்கல், அதுதான் பிரச்சனை. பாருங்கள், கர்நாடகாவில் எலெக்ஷன் நின்றாங்களே, ஒரு இஸ்லாமியன் கூட ஓட்டு சீட்டு கொடுக்கல, ஒருத்தனை கூட கொடுக்கல, ஊப்பியில் ஒருத்தர் கூட கொடுக்கல. அப்போ பிரகடனப்படுத்துறாடே இஸ்லாமியர் எங்கள் எதிரின்றாங்க. அப்போ இஸ்லாமியர் யாருங்க? மண்ணின் மைந்தனுங்க, இந்த பூமியில் பிறந்த. இப்போ நம்ம தோழர்கள் யாரோ அப்துல்லாவோ அப்துல் ரஹ்மான் தான் யார்? அவன் சவுதி அரேபியாவில் இங்கே வந்தானா? இல்லையில. இந்த ஊரில் இருக்கிறவன் சாமி கும்பிட்ற ஒரு வழிபாடை வந்து இஸ்லாமுக்கு போகிறேன், அவ்வளோதானே. அப்புறம் அவனை தனிமைப்படுத்துவது என்பது என்ன? அந்த கோட்பாடு தான் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். அந்த கோட்பாடை எதிர்ப்பது தான் திராவிடம். அதனால தூக்கி உள்ளே போட்டு நொங்குறாங்க. இதுதாங்க உண்மை விஷயம், வேற ஒன்றும் சாதாரண விஷயம். அது சாதாரணமாக எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே நீதிமன்றத்தில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டாங்க. கேள்விப்பட்டீங்களே? கூப்பிட்டு வச்சு அவனை கேஸ் கொடுத்தவரை வாபஸ் வாங்கிட்டேன், மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்போ மேட்ரை எடுக்கிறாங்கன்னா இன்னமும் சொல்கிறாங்க, நீதித்துறையிலேயே அந்த நீதிபதி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு கேஸ் போட என் மேலே வரும், உங்கள் மேலே வராது. அந்த நீதிபதி இப்போ 28ஆம் தேதி ரிட்டர்மெண்ட் ஆக போகிறாரு. தெரியுமா? நான் எந்த நீதிபதி சொன்னால் மக்களுக்கு தெரியும். அந்த நீதிபதி இருக்கும்போது அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிறாங்க பல நீதிபதிங்க. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், ஹூ கில்டு லோயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நோண்டி பாருங்க, அங்கே பார்த்தா நீதிபதிகளை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க, கைக்குள்ள வச்சு. இன்னமும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிப்புக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதி இன்னமும் வந்து ஒரு சர்ச்சை இருக்குது. நம்ம என்னன்னு பொதுத்துறை சொல்ல முடியாது. அவர் பின்னாடி பெரிய பாலியல் குற்றமாக இருக்கிறது என்று சில செய்திகள் சொல்லப்பட்டது, நம்மளும் படித்திருக்கிறோம். அப்போ இவர்கள் வந்து யாரை வந்து நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க.
நீ சொன்ன அந்த முதல் கேள்விக்கே வரனேன். இவர் வந்தாரு, வந்துட்டு இங்கே பேசினாரு, பேசும்போது பீஸை தெரிஞ்சு பிடுங்கினாங்களோ தெரியாமல் பிடுங்கினாங்களோ, இப்போ போகிற போக்க பார்த்தா அவங்க மொத்தத்தில் எல்லாரையும் பிடிங்கிடுவாங்க. இவருக்கு இந்தியாவே பிடுங்கி விட்டுருவாங்க நினைக்கிறேன். அதே பயமாக இருக்குது. இந்தியாவுக்கு சிக்கல் வருமுங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் போகும்போது. நீ நல்லா பாருங்க, இந்த 9 ஆண்டுகளில் காங்கிரஸ் கேள்வி கேட்குது, நயன் சால் மே நயன் சவால் கேட்டாங்களா? 9 ஆண்டுகளில் 9 கேள்விகள், சவாப் தேவ் அப்படின்னா அவர் கேள்வி கேட்குறாரு. அதாவது ஒரு சவாப் கொடுத்தாங்களா? இங்கே வந்துட்டு அவர் பேசுகிறாரு, நம்ம தமிழக முதல்வருக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் வந்து பிரிட்ஜ் கட்டினேன், நான் ரோடு போட்டேன். இது வந்து உங்கள் வேலைப்பா, இது கவர்மெண்ட் செய்கிற வேலை. நீ வேலை கொடுத்தையா இளைஞர்களுக்கு? நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னாய்? நான் இளைஞர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 2002 crores சொன்னாப்பில் இல்லைங்க. இளைஞர்களுக்கு நான் வேலை கொடுப்பேன்னு ரெக்கார்டு இருக்கு. கடை சொல்றாரு, நீ போண்டா சுடு இல்லை வடை சுடு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி அவரே தான் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? டாலர் மதிப்பை நான் சமமாக ஆக்குவேன். அவரே தான் சொன்னார். நாங்கள் வந்துட்டோம்னா டாலர் அமைப்பை ஒத்துவோம்னு டாலர் போயிருச்சு, 80 85 போயிருச்சு. முதல்ல 45 தான் இருந்துச்சு. அப்போ அதுவும் ஃபெயிலியர். இன்னொன்று சொன்னார், அவர் சொன்னதே நானாக சொல்ல, கள்ளப்பணத்தையும் கருப்பணத்தையும் ஒழிப்பேன். இந்த 1000 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்கேன், 500 க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த எனக்கு 50 நாள் மட்டும் பொறுங்க, 50 வெயிட் பண்ண, நாட்டை நான் மாற்றி காட்டுறேன். அப்படி நான் செய்யவில்லை என்றால் நடு ரோட்டில் வச்சுட்டு என்ன கேள்வி கேள்வி சொன்னார்ல. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க? ஒன்றுமே பேச. இன்னைக்கு 2000 நோட்டு அன்னைக்கே நாங்கள்லாம் சொன்னோம், இது 2000 நோட்டு சரிப்படலை, இது ஒரு மாதிரியா வந்து ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அதையே தடை பண்ணுறாங்க. அந்த தடையிலே நம்ம உட்காந்துருக்குறோம். அப்போ யோசித்து பாருங்க. அதனால் இவர்கள் சொன்னது எதையுமே செய்யலைங்க. இன்னமும் ஒரு நுட்பமானதுங்க. இன்னமும் வந்து என்ன சொன்னார் தெரியுமில்ல, ஒரு நல்லா சொன்னார் ஞாபகம் இருக்குது. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கிற எந்த நாட்டுக்காரனும் உள்ளே வர முடியாது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி வந்து சைனாக்காரன் ஒரு ஊரையே வந்து பிடிச்சி வச்சு அங்கே கொட்டையை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம், கிராமங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. தேவையில்லாமல் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களையே மிரட்டுனா, உளவுத்துறையை வச்சு மிரட்டுறது, இதேமாதிரி நீதித்துறை வச்சு மிரட்டுறது, அமலாக்கத்துறை வச்சு மிரட்டு அங்கே போய் மிரட்டு, சைனாவை மிரட்டு, அதை மிரட்டுறதுக்கு அங்கே போனால் நீட்டாக ட்ரெஸ் மாட்டி ஜம்முன்னு போயிடுறது. ஆனால் மொத்தத்திலே வந்து இது நாட்டுக்கு கேடு. ஆனால் 2024 இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஐடி, சிபிஐ எல்லாமே வந்து தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள். இப்போ வந்து பொதுவாக வந்து சிபிஐ உள்ள வந்து ஆவணங்களை சரி பார்க்குறதோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தமிழக அரசோட அனுமதி பெறாமல் தான் வருவாங்க. இப்போ வந்து தமிழக அரசு வந்து அதுக்கு தடை பண்ணியிருக்கு. எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, சிபிஐ எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு அரசாணை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இது முன்னாடியே போட்டிருக்க வேண்டியதானே? இப்போ வெஸ்ட் பெங்காலில் இது போட்டாச்சுங்க, கேரளாவில் போட்டாச்சுங்க. கேரளா டக்குன்னு உள்ளே போக முடியாது, அந்த முதல்வர்கிட்ட கேட்கணும். வெஸ்ட் பெங்காலையும் இப்போ ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை போட்டாங்க. நீ முன்னாடியே போட்டுக்க வேண்டியதானே? இது வந்து காலம் தாமதமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக கருதுகிறேன். இருந்தாலும் இப்போ பாராட்டுகிறோம். நம்ம இங்கே பாருங்கள், நம்மளோட கோட்பாடு என்ன? மாநில தன்னாட்சி அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கிறோம். எல்லா மாநிலத்துக்குமே தனியாக ஒரு ஆட்சி வேணும், ஒரு உரிமை வேணும். அது வந்து பறி போய் கொண்டு இருக்கிறது. இப்போ திடீர்னு வந்து இப்போ ரைடு விட்டால் என்ன அர்த்தம்? ஏங்க இதுக்குள்ளே விட்டாங்களேங்க, அது பேர் என்ன, தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போய் அப்போயும் விட்டாங்க, இப்போ விட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே அப்படி வரலாறு நடந்ததே இல்லை. இல்லை, அப்பவும் நடக்கல. அப்பயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், அப்பயே நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கேவலமான செய்தி தான். அப்போ இவ்வளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறதா, இல்லை இவ்வளவுக்கு வந்து பிஜேபி வந்து அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்துகிறதா, இல்லை அராஜகம் செலுத்துகிறதா, இல்லை அடங்க மறுக்கிறதா என்னன்ற தெரியல. ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நீ கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போனே ரைட்டு, இல்லை அவர் ஆஃபீஸ் போனே ரைட்டு, அப்புறம் எல்லாரும் ரைடு விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ரைடுக்கு பூரா முக்கியமான காரணமே பிரதர், நீ வெறுப்புறுப்புலாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த இதில் டெல்லியில் வந்து நடத்தினார்ல சமூக நீதி மாநாடு நடத்தினார்ல, அந்த நடத்தினதுக்காக இந்த சி ஸ்கொயரா அவர் எதோ ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, ஜி ஸ்கொயருக்கு ரைடை விட்டால் அங்கே எதோ ஒன்றும் மாட்டலையா. அது அந்த ஜி ஸ்கொயர் முடிஞ்சது இந்த ரைடு. இன்னும் எத்தனை ரைடு இருக்குது யாருக்குண்டா? இன்னும் கூட நிறையா வரலாம் பிரதர். அது யாரும் அண்ணாமலே சொல்கிறாராம்ல, இது ஆரம்பம் தான், நீதான் இருக்குது மெயின் பிக்சரே அப்படின்றாராம்ல. என்ன நடக்குமோ தெரியல. இது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை. அதாவது வந்து இது எப்படின்னா ஒரு வெறுப்பு அரசியலை வந்து உருவாகும். நீங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இவங்க நல்லது செய்யிட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இவர் வேறு சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க, தளபதி வர நீ அடிச்சா தாங்க மாட்டேன்னு. அப்போ இவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, ஒன்றும் புரியவில்லை. எனக்கு என்ன செய்யுதுன்னா அந்த ஆர் ருத்ராவா ஒரு கோல்டு அதில் வந்து அண்ணாமலை சம்மந்தப்பட்டிருக்கிறாராம். ஆனால் அதெல்லாம் இப்போ பிடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம சோர்ஸ் கிடைச்ச செய்தி. இல்லை நம்ம சோர்ஸ், உங்களோட சோர்ஸாக இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இப்போ பொதுவாகவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினாலே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து மக்கு சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஜெயக்குமாருக்கு செக்கது சிவலிங்க எதுனே தெரியாது, அவர் பேசலாம் பொருட்டை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நான் பார்க்கல, நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. இல்ல, அப்படி சொல்லியிருக்காரு. எங்கே சொன்னான்னு தெரியல. சரி, 2 பேருமே நல்ல நகைச்சுவையான ஆட்கள் தான், அதில் ஒன்றும் பெரிய மாற்று இல்லை. 2 நகைச்சுவை பரிமாறிக் கொள்கிறார்கள். நம்ம அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் போகணும், வேற என்ன செய்ய முடியும்? வேலை பாருங்க, மக்களுக்கு வேலை பாருன்னா தினமும் செக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் தான். செக்கது சிவலங்க எதுன்னு கூட ஜெயக்குமார் அவர் போய் நம்மள அதுதான் நான் பிரதர் மொத்தத்தில் நான் சொல்கிறேன், 2 பேருக்கு தான் சொல்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்று டிஎம்க்கு முட்டு கொடுத்தா பேசுகிறேன், இல்லை மக்களுக்கு என்னப்பா செஞ்சீங்க அதை பேசுங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, அவங்க என்ன செஞ்சாங்க அதை சொல்லுங்கள். அதை விட்டு தேவையில்லாமல் இவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் இவருக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்குறேன். இவருக்கு எல்லாம் தெரியுமா? இவர் தான் ஏதோ வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணார்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, நான் இருக்கேன் நான் இல்லையா, பழைய இது செய்தி ஃபோன் பண்ணாரு, யாரும் இருக்கு இல்லையா, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு சொல்லி. அப்போ அதை இருந்தாலும் பேசினார்னா, அந்த மினிஸ்டர் உடனே அதை எடுத்து பேசினார்னா, தனிப்பட்ட மக்கள் தாக்குதல் செய்யக்கூடாது. என்னுடைய கருத்து, எங்கள் தலைவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணுறேன்னா கோட்பாட்டை சொல்லு, உன் கொள்கையை சொல்லு. நீ ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் அதை பேசுகிற விட்டுவிட்டு உனக்கு ஒன்றுமே தெரியாது மக்கு மினிஸ்டர்னா, அப்போ நீ ரொம்ப அறிவாளியா? ஒரு கேள்வி வெல்லும்ல மக்கள் மத்தியில். இப்போ நீ ஸ்டாண்டில் கட்டாரு, நீ தான் நீ சொன்ன, ஏய் அவர் மன்னிப்பு கேட்கணும் சொன்னீங்களா சொல்லலையா? நீ இது உங்கள் எல்லா உங்களுடைய முக்கியமான உயர்மட்ட குழு என்று நான் எண்ணுகிறேன். உயர்மட்ட குழு எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பேசினீங்கன்னா, அண்ணாமலை ஜெல்வி ஜெயலலிதாவை தவறாக பேசிவிட்டார், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரை அந்த பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும். இப்போ வாய் அடிச்சு கிடக்கிறாங்க. இப்போ 2 நாளாக மாறிடுச்சுங்க, அதை பற்றி பேசுறது இல்லைங்க யாருமே. உங்கள் தலைவி ஜெல்வி ஜெயலலிதா மோடியா இந்த லேடியா யாருமே கேட்கல. அந்த அம்மா கேட்டுச்சுல, அந்த அம்மா டயலாக் சொல்லிச்சிங்க, வாழ்க்கையை நான் ஒரு தவறு செய்து விட்டேன், மீண்டும் அந்த தவறு செய்ய மாட்டாங்க, பயந்து விட்டு என்ன தவறு செஞ்சுன்னு பார்த்தா இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சு தவறு சொன்னாங்க. அந்த அம்மா கடைசி வரைக்கும் நின்றாங்க. அன்றைக்கி மட்டும் அந்த அம்மா உயிரோடு இருந்தாலும் இங்கே வரவே முடியாதுங்க. நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, அது மோட்டாபாயாக இருந்தாலும் சோட்டாபாயாக இருந்தாலும் அண்ணாமலாம் வந்திருக்கவே முடியாது. அந்த அம்மா பாவம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அது பெரிய. அந்த அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸோ உள்ளே வந்திருக்க முடியாது. நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை. ஆனால் இப்போ அவங்களே அவங்களுக்கு தூக்கி எடுத்துடுறாங்க, அது சிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்குறேன், நீங்களாக தான் இழுத்தீங்க அந்த மினிஸ்டரை. அவர் மினிஸ்டர் உண்மையிலேயே தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள், மாற்ற சொல்லுங்கள் சொன்னாங்களாங்க. அப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, மன்னிப்புக்கு ஒன்றும் கேட்கல. டைம் கொடுத்துருக்காங்க. 2 நாள் இருக்கா? அப்போ 2 நாள் நீங்கள் முடியுது இல்லை பிரதர்? ஒருவேளை நீ கேட்பாரு நினைக்கிறேன். நாளைக்கு வரைக்கும் இருக்கு. நாளைக்கு வரைக்கும் கேட்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி. ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் பேசுனீங்க. அரங்கத்துக்கு உங்களோட கருத்துக்களை வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.